Hi, hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிளாஸ் 10th NCERT CBSE போர்டில் இருக்கக்கூடிய சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 5th ப்ராப்ளம். இந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த வருஷம் தட் இஸ் போர்டு எக்ஸாம் அகாடமிக் இயர் 2024 to 2025 கான நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. அதுக்குரிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆட் எல்லாமே உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். அதில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் கோ டு த ப்ராப்ளம். செக் வெதர் 6 power n can end with the digit 0 for any natural number n. ஓகே, ஸோ அப்போ என்னப்பா கொடுத்துருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க? 6 power n ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, n வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஸோ சொல்யூஷன் 6 power n ஒரு நம்பர் இருக்கு. can end with a digit 0 இந்த 6 power n வந்து 1 கொடுங்க. 6 power 1, 6 power 2, 6 power 1 lakh, 6 power 1 crore, 6 power 1400 இல்ல 6 power உங்க ஃபோன் நம்பர் என்னமோ ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது போட்டா இந்த நம்பர் வந்து டிஜிட் கடைசி எத்தனையோ டிஜிட் போகும். அந்த கடைசி யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 0வா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதா இப்போ கேள்வி. ஸோ இப்போ இது இருக்குமா இருக்காதான்னு பார்த்துருவோம். இப்போ 6 அதானே பேஸ், 6 தானே பேஸ் இங்கே. சரி, இப்போ இந்த 6 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 3 into 2 இப்படி தானே ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அப்போ என்னது? 3 power 1, 2 power 1. எந்த ஒரு ஃபேக்டரைஸுக்கு இந்த மாதிரி 3 into 2 இருந்துச்சுன்னா that cannot end with a digit 0, cannot end with digit 0. why ரீசன் சொல்லணும்ல. ஏன்? எப்போ ஒரு நம்பர் 0ல எண்ட் ஆகும் அப்படின்னா அந்த நம்பருக்கு 2 power n into 5 power mங்கிற ஃபேக்டரைசேஷன் இருக்கணும். வேர் n and equal to n, where m equal to n, where m is equal to n, which is not equal to 0. okay, so prime factorization பண்றோம்ல, அந்த prime factorizationல அட்லீஸ்ட் என்ன இருக்கணும்? 2 power n into 5 power m இருக்கணும். ஓகே, அதாவது it can be greater than 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி எது வேணாலும் இருந்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 2 power n 5 power m கம்பல்சரி இருக்கணும். அது இல்லாமல் வேற ஃபேக்டர்ஸ் 3, 2, 4, 6, 9 இல்லை 7 இந்த மாதிரி இருந்தால் கூட தேர் இஸ் நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன இருக்கணும்? 2 power n and 5 power m. இந்த 6க்கு பார்த்தோம் அப்படின்னா பேஸ் 6க்கு என்ன இருக்கு? 5ங்கிற ஒரு ஃபேக்டர் இல்லை. எப்படி இருக்கு? 5 power 0, அதாவது 5 power 0ங்கிறது என்னது? 1. ஓகே, அப்போ 5 power 0ங்கிறது இல்லை. ஸோ அப்போ இது 5 power 0 இல்லாதனால this number cannot end with the digit 0. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். prime factorization எப்படி எழுதுறது? prime factorization, prime factorization of 6 power n are 2 and 3. okay, 2 and 3. therefore 6 power n cannot end with digit 0. why? எதனால? there is, that is 5 power 0 is the factor. okay, 5 power 0ங்கிறது nothing but என்னது? 1. ஓகே, 1 இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்? 5 power m which must not be equal to 0வா இருக்கணும். m n அப்படி இருந்துச்சுன்னா அது இருக்கக்கூடாது, இருக்காதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ therefore 6 power n cannot end with the digit 0. எப்போ ஒரு ஃபேக்டரைசேஷன்ல 2 power 1, 5 power 1 இருந்துச்சுன்னா அது வந்து can end with the digit 0. எப்போ அதில் ஏதோ ஒரு நம்பர் இல்லைன்னா கூட 2 ஃபேக்டரா 2 இல்லை 5 ஏதோ ஒன்று இல்லைன்னா கூட அது என்னது? cannot end with the digit 0. அப்போ 6க்கு என்னது? 3 into 2. அப்போ 5 இல்லை. therefore
6 பவர் n. எண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய வேல்யூ கொடுத்தாலும் என்னது cannot end with the digit 0. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.